தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து முஸ்தபா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய 2வது மகன். அவர் பொறுப்பேற்ற உடனே சொல்லிட்டாரு, நாங்க சரணடைய மாட்டோம், நீங்க ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கை வைக்க கூடாத இடத்துல வச்சுட்டீங்க, நாங்க பதிலுக்கு கண்டிப்பா கொடுப்போம், எல்லா கப்பல்களையும் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எண்ணெய் நிலையங்களை அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல எண்ணெய் வயல்கள் பற்றி எறிய போகிறது. என்னதான் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள்கிட்ட தான் எண்ணெய் வளங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு பயந்துட்டு ஒன்னா நீ என்கிட்ட கொடு, இல்ல நான் உன்னை அடிப்பேன்னு சொல்றாங்க. இப்ப ஈரான் கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறதுனாலதான் ஈரான் மேல போர் செய்யறாங்க. மத்த நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, நீ என்னை அடிப்பியா, பெசாம் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டீலிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. வெளிப்படையா பார்க்கும் போது ஏதோ அந்தந்த நாடுகள் எல்லா பவரையும் வச்சிருக்க மாதிரி தெரியும். ஆனா மறைமுகமா அமெரிக்கா தான் எல்லா நாட்டுல இருந்து வளங்களை திருடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் போது இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனை கொடுக்கணும், இன்னும் இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் உதவி இருக்காங்க அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே சேர்த்து அவங்களுடைய கப்பல்கள், அவங்களுடைய எண்ணெய் வயல்களை தாக்க போறாங்க. அதுலயும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இழுத்து மூடிட்டாங்க. மூடினது மட்டும் இல்ல, அங்க இருந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. அடிச்ச கப்பல் இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த கப்பல் மூழ்கிரும் சொல்லப்படுது. அந்த கப்பல்ல இருந்து 5 பேர்த்த வெளியேற்றி இருக்காங்க. இப்ப ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கிறதின் காரணமாகவும் அங்கிருந்த கப்பல்கள் அடிக்கப்படுவதன் காரணமாக எப்படி செங்கடல்ல ஒரு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை தான் இப்ப ஹார்மோஸ்ல ஏற்பட்டிருக்கு. ஹார்மோஸ் வழியாக மட்டும் 20% எண்ணெய் விநியோகம் நடந்துட்டு இருக்குது. அங்கிருந்துதான் வந்துட்டு இருக்கு. இப்ப 20% தடுக்கப்படும் போது எண்ணெய் விலை கடன் ஏறும். நேத்தே ஒரு 5 ரூபாய் ஏறி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல எண்ணெய் தட்டுப்பாடு வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனா தட்டுப்பாடு வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நமக்கு இன்னும் அறிவிக்கல. ஆனா ஸ்ரீலங்கால சில இடத்துல ஆட்டோக்கள்ல லைனா நின்று இப்பவே எண்ணெயை என்ன பண்றாங்க, போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் காட்சிகள் வந்திருக்கு. ஆனா இன்னும் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் அறிவிக்கவே இல்லை. அதனால அதை பத்தி பயப்பட தேவையில்லை. ஆனா எண்ணெய் விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு பெரும் மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அடுத்து அப்படியே பார்த்தோம்னா இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் இப்ப அடுத்த அலையை தாக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ஈரானுடைய வான்பரப்புல என்ன பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. எதை வச்சு இவங்க சொல்றாங்கன்னா, அவங்களுடைய விமானங்கள், போர் விமானங்கள் உள்ள போய் தாக்கிட்டு வந்திருக்கு. இப்ப IRGC உடைய ஹெட் குவார்டர்ஸையும் தாக்கியிருக்காங்க. இப்ப சமீபத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல், ஹெட் குவார்டர்ஸ் அழிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த தாக்குதலை முன்னெடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்று இரவு, நாளை பகல், இந்த மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமான தாக்குதல் செய்ய போறோம். அணு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடம், அது இஸ்பஹான், அந்த இடமெல்லாம் ஆல்ரெடி அடிச்சாங்க. அப்ப எந்த ஒரு பேரிழப்பும் இல்லை. இப்ப மறுபடியும் அதை குறிவைக்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா இவங்க அடிச்சாங்கன்னா கண்டிப்பா முதல்ல IRGC இது, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த தான் அடிப்பாங்க. போன தடவை 12 நாள் போர்லயே அதெல்லாம் அடிச்சிருந்தாங்கும் போது இந்த தடவை விடலாம் போறதில்ல. அதுக்கான வேலையும் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அநேகமாக நிறைய பேர் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் எப்படி ஒரு 20 நாள் கடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடைசிக்கு ஒரு 7 நாளாவது, ஒரு வாரமாவது இந்த போர் போகும். இந்த தடவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இறங்கி இருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் போர் செஞ்சாங்க, 12 நாள் செஞ்சாங்கன்றது போக இப்ப அமெரிக்காவும் சேர்ந்து இறங்கி இருக்காங்க. நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 500 தாக்குதலுக்கு மேல முதல் நாளே தாக்கியிருக்காங்க ஈரான. அதனால என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தா, ஈரான் எங்கிருந்தெல்லாம் தாக்குதல் வந்துச்சுன்னு பார்க்கும் போது, சவுதியுடைய நாட்டுல இருந்து மட்டும்தான் அமெரிக்கா தளத்துல இருந்து தாக்கல, மத்த எல்லா நாட்டுல இருந்து தாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சவுதி தான் கூட வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். சவுதியோடைய இடத்துல இருந்து மட்டும் ஏன் தாக்கலன்னு பார்த்தா, சவுதி பார்த்தா பின்புலமாக இருந்து அவங்கதான் உளவு தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா சவுதியும் இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட ஈரானை பத்தியான உளவு தகவல் எல்லாம் இருக்கு, அதை நாங்க அமெரிக்கா கொடுத்துருவோம், நீங்க அண்டை நாடுகளை எல்லாம் தாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. சவுதி இதுல ரொம்பவே ஈரானுடைய இந்த அசாசினேட்ல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க, ஈடுபாடோட இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. 10க்கு சவுதி அமெரிக்காவோட சேருவோம், தகவலை கொடுப்போம், தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பார்க்கும்போது சவுதியுடைய அந்த பலத்தை காட்டுறது, அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த மத்திய கிழக்குல நாங்க நம்பர் 1ன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படிங்கறதை நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அது இல்லாம இப்ப பாகிஸ்தான்ல, அதுக்கப்புறம் ஈராக்ல, இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல 3 பகுதிகளிலுமே கடுமையான போராட்டங்கள்ல வந்திருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு காஷ்மீர்லயும் சரி, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லயும் சரி, அதே மாதிரி ஈராக்லயும் மக்கள்லாம் கூடி
அமெரிக்காவுடைய எம்பசி முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கூட்டியிருக்காங்க. கூடினதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு உள்ள இருந்து யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு போய் பாகிஸ்தான்ல எல்லாம் உள்ள வந்து அடிதடி எல்லாம் போயிட்டாங்க. பெரிய பெரிய கையில வந்து ஆயுதங்களை எல்லாம் வைத்துட்டு போய் கண்ணாடி எல்லாம் உடைக்கி போனதுக்கு பிறகு அங்க உள்ள இருந்த அமெரிக்க போர்ஸே வந்து வெளியே வந்து சுட்டதாக சொல்லப்படுது. இல்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறனால வேற வழி இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்டே சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க. ஆனா வந்து சுட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவரையுமே ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க பாகிஸ்தான்ல இறந்துட்டாங்க. 35க்கும் மேற்பட்டவங்க துப்பாக்கி சூடுல வந்து இப்ப அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப என்னன்னா ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்துட்டாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு விரக்தியில அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களும், அதே மாதிரி ஈராக்லயும் அதே மாதிரி நடந்திருக்குது. ரெண்டு பக்கமுமே வந்து மக்கள் வந்து அமெரிக்க எம்பசியை போய் சூறையாடுறதுக்காக வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா நுழைஞ்சாலும் மக்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்னதான் இப்ப நம்ம நாட்டிலேயே வந்து அமெரிக்காவுடைய எம்பசி இருக்குன்னா அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த ஒரு ஏரியா ஃபுல்லா வந்து அவங்க அந்த கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. நம்ம வந்து உள்ள எல்லாம் போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் வந்து இவங்க போய் தான் மாட்டியிருக்காங்க. நிறைய பேர் இப்ப இறந்துட்டு இருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஒரு ஆதங்கத்தை வெளிக்காட்டுறாங்க. அது எப்படின்னா ஒரு போராட்டம், ஒரு சப்போர்ட் பண்றது, ஒரு பேரணி நடத்துறது, அது ஓகே. இப்ப சென்னையிலயும் அதெல்லாம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல நடந்திருக்குது, காஷ்மீர்லயும் நடந்திருக்கு. காஷ்மீர்லயும் 3 இடத்துல வந்து கலவரம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. கலவரம் லெவலுக்கு போறது இதெல்லாம் வேற. வெறும் பேரணி நடத்துறது, ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது, அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை காட்டுறதுன்னா அந்த மாதிரிதான் செய்யணும். அதை விட்டு போட்டு அங்க நடக்கிறதுக்கு இங்க சண்டை போட்டு இங்க இருக்கிறவங்களை அடிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசியில தாக்குதல் நடந்தாலும் சரி, நடக்காட்டினாலும் சரி, அங்க இருக்கிற தாக்குதல் ஓய போறது இல்ல. அதனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே எந்த நாட்டிலயுமே இல்ல. பாகிஸ்தான்லயும் இல்ல, காஷ்மீர்லயும் இல்ல, இந்தியாலயும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் இல்ல. இன்னும் வந்து சொல்ல போனா ஈராக்ல கூட ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதுங்கிறதா உண்மையான நிலைமையா இருந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து புரிந்து கொஞ்சம் செயல்படணும். இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகத்தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஈரானும் வந்து இனி எண்ணெய் வயல்களையும் சேர்த்து குறி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒரு கேள்வி வருது, இவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் என்ன ஆச்சு? தடுக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஆயத்துல்லா குமேனி அவர்களை எப்போதுமே ரொம்ப சேஃபான பகுதியில தானே வச்சிருப்பாங்க. ஏன் இன்னைக்கு வந்து அவ்வளவு சேஃபான பகுதியில வைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமும் வந்திருக்குது. ஏன்னா வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்கன்னா பங்கர் பிளாஸ்டர் எல்லாம் போட்டுதான் வந்து தாக்கியிருக்காங்க. ஆனா அதை விட சேஃபான இடத்துல இவங்களால வைக்க முடியும், ஈரானால வைக்க முடியும். ஏன் அந்த இடத்துல வைக்கல? ஏன் வந்து அங்க இருக்கக்கூடிய தகவல் கசிஞ்சாலும் பரவாயில்லன்னு விட்டாங்க அப்படிங்கறதை பத்தி ஆய்வாளர்கள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. சில நேரங்கள்ல அதை ஏற்கறதுக்கு நம்ம மனசே வந்து தடுக்குதுன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் வந்து எப்ப வேணா அவர் வந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கான வயசு வந்துருச்சு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வந்து போராட்டம் எல்லாம் வந்து மக்களுடைய அதிருப்தி எல்லாம் வந்திருக்கக்கூடிய நிலைமையிலையும் சரி, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இயற்கை மரணம் எழுதக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இயற்கையா ஏதினம்னா அது வந்து நம்ம இத்தனை நாள் வந்து மக்களுக்காக போராடினதுல ஒரு அர்த்தமே இருக்காது. நாம வந்து இயற்கை மரணத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஷஹீதுடைய அந்தஸ்து வரணுங்கிறதுக்காகவே வந்து அவங்க துணிஞ்சிட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த தடவை இறந்தாலும் சரி, அடுத்தடுத்து யார் வரணும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறதுனால அவங்களெல்லாம் சேஃப் பண்ணிட்டு தான் கொமேனி அவர்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டா ரொம்ப வந்து சேஃபான இடத்துல எல்லாம் இல்லாம நடக்கட்டும்னு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. எதை வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. என்னதான் இருந்தாலும் வந்து கொமேனி அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஈரானுக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். அதே சமயத்துல கொமேனி இறந்துட்டாங்கிறதுக்காக ஒன்னும் மாற போறது இல்லை. ஏன்னா வந்து அவங்களுடைய பொறுப்பெல்லாம் முன்னாடியே வந்து அவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி நின்று இவர் பாப்பாரு, இவர் இதை செய்வாரு, அவர் இதை செய்வாருன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் மாதிரி இல்ல, ஒருத்தவங்க மாட்டினா அதோட வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி இல்ல. ஒருத்தவங்க இல்லாட்டினா அடுத்தவங்க இல்லாட்டினா அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்னும் 10 தலைவர்களுக்கு கூட அங்க வழிவகுத்து வச்சிருக்கனால இது வந்து ஒரு கண்டினியூவா போகும் அப்படின்னு சொல்லிட்டு போர் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஈரான் கண்டிப்பா பதிலடியை வந்து இப்ப கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஆர்மோஸ் ஜலசந்தியை மூடி அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வயல்கள் முழுவதுமே வந்து கிணறுகள் எல்லாத்தையும் அடிக்க போறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உளவாளிகள் எல்லாம் வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து உளவாளிகளாக இருந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே பார்த்தா ஊருக்குள்ள முக்கியமாக இருந்த அந்த IRGC சேர்ந்த அவங்களெல்லாம் ஒரு 350-450 பேர்த்த காணவில்லை. அவங்களாம் இறந்துட்டாங்களா இல்ல உளவாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்களான்னு கூட தெரியாமதான் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் மேலதிகமான செய்திகள் வரும்போது உங்களோட பகிர்ந்து கொள்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.